வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். இந்த 2025ஆம் ஆண்டில் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் அதிக வசூல் வேட்டை நடத்திய டாப் 5 தமிழ் படங்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு திருப்பு முனையாகவே அமைந்தது. தமிழ் திரைப்படங்கள் ஓவர்சீஸ் மார்க்கெட், அதாவது வெளிநாடுகளில் வரலாறு காணாத வசூலை ஈட்டி உலக அரங்கில் தங்கள் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளை முறியடித்து வெளிநாட்டு விநியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தந்தன. இந்த பட்டியலில் 5வது திரைப்படம் குபேரா. தனுஷ் மற்றும் தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா இணைந்து நடித்த இந்த திரைப்படம் ஒரு பேன் இந்திய திரைப்படமாக வெளியானது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி போன்ற பல மொழிகளில் வெளியிடப்பட்டதால் இதன் வசூல் பரந்தளவில் இருந்தது. வெளிநாடுகளிலும் குறிப்பிடத்தக்க தொகையை ஈட்டி கொடுத்தது. தெலுங்கு பார்வையாளர்கள் அதிகமாக வாழும் அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இதன் இருமொழி வெளியீடு வசூலை இரட்டிப்பாக்க உதவியது. நாகார்ஜுனாவின் இருப்பு நாடுகளில் உள்ள தெலுங்கு திரையரங்கு பார்வையாளர்களை கவருவதற்கும் உதவியது. ஆதலால் குபேரா திரைப்படத்தின் மொத்த வசூல் ரூபாய் 115 கோடி முதல் ரூபாய் 138 கோடி வரை இருக்கலாம். 4வதாக இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் விடாமுயற்சி. நடிகர் அஜித் குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவர்களை வைத்து இயக்குனர் மகிழ் திரிமேனி கூட்டணியில் உருவான இந்த பிரம்மாண்டமான திரைப்படத்தின் தொழில்நுட்ப தரம் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் வெளிநாட்டினரை கவர்ந்தது. விடாமுயற்சி திரைப்படத்தின் உலகளாவிய மொத்த வசூல் ரூபாய் 135 கோடி முதல் ரூபாய் 147 கோடி வரை இருக்கலாம். 3வதாக இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் டிராகன். இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு மிதமான எதிர்பார்ப்புடன் களமிறங்கி திடீர் வெற்றியை பெற்ற திரைப்படமாகும். இந்த படத்தின் புதுமையான அணுகுமுறை வெளிநாடு வாழ் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த டிராகன் திரைப்படத்தின் உலகளாவிய மொத்த வசூல் ரூபாய் 150 கோடி முதல் ரூபாய் 154 கோடி வரை இருக்கலாம். 2வதாக இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் குட் பேட் அக்லி. மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமாரின் மாஸ் ஆக்ஷன் திரைப்படமான குட் பேட் அக்லி வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக அவரது ரசிகர்கள் வெளிநாடுகளில் உள்ள பாக்ஸ் ஆபீஸில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் உலகளாவிய மொத்த வசூல் ரூபாய் 247 கோடி முதல் ரூபாய் 274 கோடிக்கு மேல் இருக்கலாம். முதலாவதாக இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர்கான் மற்றும் பல நடிகர் பட்டாளமே நடித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி திரைப்படம் இந்த 2025ஆம் ஆண்டின் ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியாளராக மட்டுமன்றி வெளிநாட்டு வசூலிலும் அசைக்க முடியாத முதலிடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்கா, மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சிங்கப்பூர் போன்ற பாரம்பரிய வெளிநாட்டு சந்தைகளில் ரஜினிகாந்தின் நட்சத்திர ஈர்ப்பு வரலாறு காணாத தொடக்க வசூலை உறுதி செய்தது. முதல் வார இறுதியில் பெரும் வசூல் செய்தது மட்டுமல்லாமல் வார நாட்களிலும் அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை தக்க வைத்து கொண்டது கூலி. கூலி திரைப்படத்தின் உலகளாவிய மொத்த வசூல் ரூபாய் 510 கோடி முதல் ரூபாய் 525 கோடிக்கு மேல் இருக்கலாம். இந்த பட்டியலில் நாம் பார்த்த உலக அளவில் அதிக வசூல் செய்த டாப் 5 தமிழ் படங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை நமது கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.